எக்ஸ்பைரி டேட் பார்த்து பொருள் வாங்குற எல்லாரும் பண்ற 4 மிகப்பெரிய தப்பை தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். ஒரு ட்ரெஸ் எடுத்தா கழுத்துல போடுற அக்சசரிஸ்ல இருந்து கால்ல போடுற ஸ்லிப்பர் வரைக்கும் 10 பொருத்தம் பக்காவா இருக்கான்னு அலைஞ்சு திரிஞ்சு பார்த்து வாங்குறீங்க. நம்ம பாடிக்குள்ள போற இன்கிரீடியன்ஸ் நம்ம பாடிக்கு பொருந்துமா, ஹெல்த்தியான்னு பாக்குறதே இல்லை. இனிமேல் நீங்க என்ன பண்ணணும்னா எக்ஸ்பைரி டேட் பார்த்தோடனே அதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் போட்டிருக்காங்கிறத பார்த்து செக் பண்ணணும். நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்க போறீங்கன்னா அதுல எவ்வளவு நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் இருக்கு, கலரிங் ஏஜென்ட் இருக்கு, ப்ரிசர்வேட்டிவ் இருக்குன்னு பார்த்து வாங்குங்க. நிறைய ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல டிஃபரண்ட் நேம்ல ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் ஆட் பண்ணிருப்பாங்க. சுக்ரோஸ், அகேவே நெக்டார், அஸ்பர்டம்னு இந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ் இருக்கிற ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. முக்கியமா நீங்க வாங்குற ஃபுட் ப்ராடக்ட் அந்த பிராண்ட் தான் மேனுஃபேக்சர் பண்றாங்களாங்கிறத வெரிஃபை பண்ணுங்க. இப்போ நிறைய ரீசெல்லர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ மேனுஃபேக்சர் பண்றது ஒரு இடமாவும் அது மார்க்கெட்டுக்கு வந்து சேல் ஆகுறது இன்னொரு இடமாவும் இருக்கு. அதனாலேயே நம்ம ஃபுட்டோட குவாலிட்டியும் குவான்டிட்டியும் கம்மியாகுது. ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு பின்னாடி மேனுஃபேக்சர்ட் பை, மார்க்கெட்டட் பைன்னு 2 இருக்கும். ஸோ மேனுஃபேக்சர் பை ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க, மார்க்கெட்டட் பை இன்னொரு பிராண்ட் பேர் இருக்கும். ஸோ அதுதான் அவங்களோட பிராண்ட் நேமாவும் இருக்கும். இதை வச்சே அந்த பொருளை தயாரிச்சது வேற, விற்கிறவங்க வேறங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி இல்லாம நம்ம வாஹா நேச்சுரல்ஸ்ல விதையில இருந்து பந்தி வரை எல்லாமே நம்ம தான் பண்றோம். மேனுஃபேக்சர் பண்றதும் நம்ம தான், அதை மார்க்கெட் பண்றதும் நம்ம தான்.